வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 15 மற்றும் 16 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் பரம்பு நாட்டிற்குள் நுழைவோம். இந்த அத்தியாயம் ஒரு கதை அல்ல, ஒரு பழமையான இனத்தின் வாழ்க்கை, காதல், மரபு மற்றும் மறைந்து போகும் உலகத்தின் நினைவாக உள்ளது. நள்ளிரவு நேரம் ஒரு விசித்திரமான விலங்கு மரத்திலிருந்து இறங்கி வந்து பழம் எடுக்கிறது. அது சாதாரணமல்ல. அது முன்னால் நடக்கிறது போல் பின்னாலும் நகரும். அந்த விலங்கினை பாதுகாக்க மக்கள் தீப்பந்தங்களை ஏற்றி மரத்தை சுற்றி நிற்கிறார்கள். அது ஒரு விலங்கு மட்டுமல்ல, அது ஒரு ரகசியம், ஒரு மரத்தோடு இணைந்த உயிர். அதனை தெய்வ வாக்கு விலங்கு என்று அழைக்கின்றனர் பரம்பு மக்கள். பழத்தை எடுத்த அவ்விலங்கு பின்னாலேயே நகர்ந்து மரத்தை நோக்கி நகர்கிறது. விளக்குகள் எரிகின்றன. தீ 2 பகுதிகளாக பிரிகிறது. அதன் அளவையும் வடிவத்தையும் மக்கள் கணக்கிட்டு கட்டுப்படுத்துகிறார்கள். இது சாதாரண கிராமம் அல்ல, அறிவும் அனுபவமும் சேர்ந்த வாழ்க்கை. இதனை கண்டு கபிலர் ஆச்சரியப்படுகிறார். பாரி அதனை விளக்குகிறார். இந்த விலங்கு ஒரே ஒரு மரத்தில் மட்டுமே வாழும். அதனை வேட்டையாடிகள் பிடிக்க முயல்கின்றனர். அதனால் அவ்விலங்கிற்கு காவல் அவசியம். இது ஒரு உயிரை காப்பாற்றும் போராட்டம். பின்னர் ஒரு கூத்து ஆரம்பமாகிறது. ஆனால் அது பாணர் கூத்து அல்ல, இது பறை மக்கள் கதை. அவர்களின் குரல் பறையின் ஒளி போல் இருளை கிழிக்கிறது. ஒரு பெண் கதையை ஆரம்பிக்கிறாள். அது செம்பாதேவியின் கதை. மலை மக்கள் முதலில் கால்நடைகளை வளர்க்கத் தொடங்கினர். அவர்கள் 5 பிரிவுகளாக பிரிந்தனர். ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனி அடையாளம். ஆண்களுக்கு தீயினால் உடலில் குறியிடப்பட்டது. பெண்களுக்கு தலைமுடியின் வடிவத்தில் அடையாளம் அமைக்கப்பட்டது. பெண்களின் அழகு ஒரு கலையாக மாறியது. ஒரு சில குழு பெண்கள் தரையில் கோலம் போட ஆரம்பித்தனர். அது சாதாரண அலங்காரம் இல்லை, அதுவும் ஒரு கலை. அவர்களின் நிலம் கோலநாடு என்று அழைக்கப்பட்டது. மாடுகளுக்கு தீங்கு இல்லாமல் அடையாளமிட வேண்டும். அதற்கு அவர்கள் ஒரு சில நிறக்கற்களை பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு நிறம். இது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் சமமான மரியாதை தர வேண்டும் என்ற பரம்பு மக்களின் நற்குணத்தை குறிக்கிறது. பறவைகள் மாடுகளை தொந்தரவு செய்த போது பரம்பு மக்கள் ஒரு புத்திசாலித்தனமான வழி கண்டுபிடித்தனர். அதுதான் வெண்ணெய் உருண்டைகள். அவர்கள் வெண்ணெய் உருண்டைகளை மாடுகளுக்கு அருகில் வீசினர். பறவைகள் அதிலேயே ஈர்க்கப்பட்டு மாடுகளை விட்டு விடுகின்றன. இது இயற்கையை வெல்லும் அறிவு அல்ல, இயற்கையோடு சேர்ந்து வாழும் அறிவு. இந்த கதையின் மையம் செம்பா மற்றும் கோவன். அவர்களின் காதல் மெதுவாக வளர்கிறது. மாடுகளின் நடுவில், பறவைகளின் சத்தத்தில், இயற்கையின் மத்தியில் ஒரு பார்வை, ஒரு தொடுதல், ஒரு சின்ன உணர்வு. அது முழு உலகமாக மாறுகிறது. ஒரு நாள் இரவு செம்பா கோவனுக்கு உணவு கொண்டு வருகிறான். அவன் நாவினால் அவளது விரலை தொட்டு அவ்வுணவை வாங்குகிறான். அவன் அவளது விரலை தொட்ட அந்த ஒரு நொடி அவனின் உடல் முழுவதும் அதிர்ச்சி, காதல் ஒரு வார்த்தை இல்லாமல் பேசுகிறது.
அந்த நேரத்தில் ஒரு குதிரை ஓசை. யாரோ அவர்களை கவனிக்கிறார். அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, வரவிருக்கும் பிரச்சனையின் தொடக்கம். ஓர் இளைஞன் இருக்கிறார், கிள்ளி. அவன் செம்பாவை பார்த்தவுடன் மயங்குகிறான். கிள்ளிக்கு செம்பாவின் மீது அதீத ஆசை. கிள்ளி தனது தந்தையிடம் கூறுகிறான், நான் செம்பாவைத்தான் மணம் முடிக்க வேண்டும். ஆனால் கிள்ளியின் தந்தை அதனை மறுக்கிறார். செல்வம், அதிகாரம் இவை முக்கியம் என்று கருதிய கிள்ளியின் தந்தை காதலை மறுக்கிறார். இரவு கூத்து மீண்டும் ஆரம்பிக்கிறது. செம்பா கோவலனுக்கு எதிரில் அமர்கிறாள். கோவன் அவளை நேராக பார்க்க முடியவில்லை. காதலும் பயமும் கலந்த அந்த நொடி. தொலைவில் நின்ற கிள்ளி அவளை பார்த்து மயங்குகிறான். அவனது தந்தை இருளில் உறைந்து நிற்கிறார். இந்த அத்தியாயம் சொல்லும் உண்மை, ஒரு இனத்தின் வரலாறு அதன் மரபில் உள்ளது, அதன் காதலில் உள்ளது. அதை அழிக்க முயலும் உலகம் எப்போதும் அருகிலேயே இருக்கும். அத்தியாயம் 16 காதலும் போருமாக வெடிக்கும் ஒரு நொடியாக இருக்கிறது. இயற்கையின் நடுவே காதல் இறை வாழ்க்கையின் மெதுவான ஓட்டத்தில் செம்பாவும் கோவனும் மெல்ல வளர்ந்த காதலில் மூழ்கி கிடக்கிறார்கள். மாடுகளின் நடுவே பறவைகளின் சத்தத்தில் ஒரு சிறிய தொடுதல், ஒரு பார்வை அவர்களின் காதலை தீப்பிடிக்க வைக்கிறது. அந்த காதல் மறைக்கப்பட்டாலும் முழுக்க உயிருடன் இருக்கிறது. பின்னால் வரும் நிழல், ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு ஆபத்தும் நகர்கிறது. குதிரை வீரர்கள், அவர்கள் யார்? ஏன் நம்மை தொடர்ந்து பின்தொடர்கிறார்கள்? ஒரு உண்மை மெதுவாக வெளிப்படுகிறது. செம்பா பாதுகாப்பாக இல்லை. அந்த குழுவின் பெரியாம்பிளை அவளுக்கு அவசரமாக கோவனுடன் திருமணம் முடிக்க முடிவு செய்கிறார். இப்போதே திருமணம். பயம், அவசரம், அன்பை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். கோவனும் புரிந்து கொள்கிறான், இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு படை வரும், ஒரு தாக்குதல் நிச்சயம். கோவன் திட்டமிடுகிறான், ஆனால் வாளால் அல்ல, அசாதாரண போர்த்தந்திரம் அவனது. மாடுகள், பறவைகள், நாய்கள் கொண்டு இவை எல்லாம் அவன் ஆயுதங்களாக மாறுகின்றன. பச்சிலை கலந்த விஷம் மாடுகளின் சீற்றமாக மாறுகிறது. மாடுகள் பாய்கின்றன, அழிக்கின்றன, அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றன. எதிரிகளின் படை எதிர்கொள்ள முடியாமல் சிதறுகிறது. கோவன் வெற்றி பெற்றான். அந்த வெற்றி ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஏனெனில் கோவனின் மாடுகள் விழுகின்றன, உயிர்கள் சிதறுகின்றன. கோவன் பார்க்கிறான், தான் காப்பாற்ற வேண்டிய உயிர்களை தானே அழித்து விட்டேனே என்று அவனது உள்ளம் நொறுங்குகிறது. நான் என்ன செய்தேன்? அந்த வேதனை அவனை விடவில்லை. சூரியன் எழுகிறது. அந்த ஒளியில் கோவன் ஒரு முடிவு செய்கிறான். அவன் தன் உயிரையே முடிக்கிறான். அந்த மாடுகளின் கொம்புகளை கொண்டு தன் உயிரையே முடிக்கிறான். கோவன் வெற்றி பெற்றான், ஆனால் தன்னையே இழந்தான். இந்த அத்தியாயம் சொல்வது, சில வெற்றிகள் வெற்றி அல்ல, அவை உயிரின் விலை. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.